உங்களுடைய பரிசுத்தவான்கள் மத்தியில் ஆண்டவரே உங்களுடைய சமூகம் இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய வேதத்தின் மகத்துவங்களை அறியும்படிக்கு நீர் தந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவரே உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில் எங்களுக்காக நீர் நிறைவேற்றினதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எபிரேயரில் பார்த்தபடி ஆண்டவரே, உங்களுடைய தாட்சியின் மூலமாய் ஆண்டவரே நீர் பரமயுயர்த்தப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்டு வானோர் பூதலத்தோர் யாவரும் ஆண்டவரே உண்மை தொழுது கொள்ளும்படிக்கு பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறவராய் இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பிதாவின் வலது பாரசத்தில் பிரதான ஆசாரியராய் எங்களுக்காக ஆண்டவரே வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஜீவனாய் வாழ்க்கையாய் ஆண்டவரே மாற்றுவீராக. நாங்கள் இன்னும் ஆண்டவரே உண்மை ஆழமாய் அறிந்து கொள்ளும்படிக்கு எங்களுடைய மனக்கண்களை ஆண்டவரே நீ திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயர் எழுதிய நிருபத்தை நாம் சற்று ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் எபிரேயர் எழுதிய நிருபத்தின் 3ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த 6 வசனங்களுக்கும் ஒரு தலைப்பு கொடுப்பதாயிருந்தால், கிறிஸ்து மோசேயை விட மேன்மையானவர். இதுதான் இந்த பகுதியின் தலைப்பு. இந்த தலைப்பை பார்க்கின்ற பொழுது அங்கு இழையோடக்கூடிய எண்ணம் என்னவென்றால், இயேசு மோசேயை விட மேன்மையானவர் என்பதை நீங்கள் உற்று கவனித்து ஊண்டி கவனித்து விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இது இந்த ஆசிரியரின் பாரம். கிறிஸ்து மோசேயை விட மேன்மையானவர் என்பதுதான் இந்த பகுதியினுடைய மேலோங்கி நிற்கக்கூடிய எண்ணம். இதை கவனிக்கின்ற பொழுது தேவ மக்களே, விசுவாசிகளே, எபிரேயர்களே, நீங்கள் இதை உற்று கவனித்து ஊண்டி கவனித்து, விசுவாசத்தில் என்பது இந்த பகுதியில் குறிப்பிடப்படக்கூடிய விசுவாசம் என்பது உண்மையும் உத்தமமாய் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். இதை ஆசிரியர் வலியுறுத்துகிறார். கவனிக்க வேண்டும் என்று 2:1 3:1 நாம் பார்க்கக்கூடிய கவனித்து பாருங்கள் என்பதும் ஊண்டி கவனியுங்கள், உற்று கவனியுங்கள் என்று ஆசிரியர் வலியுறுத்துகிறார். இந்த பகுதியிலே இந்த 6 வசனங்களிலே 2 முக்கியமான காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது ஒரு முன்னுரை பார்ப்போம். இரண்டாவது, கிறிஸ்துவுடன் நம் உறவு எப்படிப்பட்டது, எத்தன்மை உள்ளது என்பதை பார்ப்போம். அதிலே 2 உபகுறிப்புகள். தேவ மக்கள் என்ற முறையில் கிறிஸ்து இயேசுவை உற்று கவனியுங்கள், ஊண்டி கவனியுங்கள். ஊண்டி கவனிப்பதிலே அதிலே 3 உபகுறிப்புகள். ஒன்று, தேவ மக்கள் என்ற முறையில் நம்முடைய ஸ்லாக்கியம் என்ன, தேவ மக்கள் என்ற முறையில் நம்முடைய குவி மையம் என்ன, நம்முடைய கண்களையும் எண்ணங்களையும் ஏதில் அல்லது யாரில் நாம் குவிக்க வேண்டும். மூன்றாவது, தேவ மக்கள் என்ற முறையில் தேவனோடு நம்மை இணைப்பவர் யார், இணைக்கும் பாலம் என்ன, இணைக்கும் சங்கிலி என்ன. இந்த 3 உபகுறிப்புகளையும் நாம் பார்ப்போம். இரண்டாவதாக, இந்த பகுதியிலே இந்த ஆசிரியர் மோசேயையும் கிறிஸ்துவையும் எப்படி ஒப்பிட்டு பேசுகிறார். இந்த காரியங்களைத்தான் நாம் இந்த 6 வசனங்களிலே பார்க்க போகிறோம். தொடர்வதற்கு முன்பு நாம் இந்த 2 அதிகாரங்களில் பார்த்த 1-2 காரியங்களை மட்டும் மிகச் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். இது ஒரு மீள்பார்வை. 1ஆம் அதிகாரத்தையும் 2ஆம் அதிகாரத்தையும் சுருக்க சொல்வதானால், 1ஆம் அதிகாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்றும், அதாவது தேவன் என்றும், 2ஆம் அதிகாரம் அவர் மனித குமாரன் என்றும், அதாவது மனிதன் என்றும் விளக்குகிறது. இது மிகச் சுருக்கமாக சொல்வதற்கு, முதல் அதிகாரத்தில் அவர் தேவன், அனைத்தையும் படைத்தவர், அனைத்தையும் தாங்குகிறவர், அவர் தேவனுடைய இறுதியான உறுதியான அறுதியான வார்த்தை என்று முதல் அதிகாரத்திலே ஆசிரியர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை
தேவனாக இந்த விசுவாசிகளுடைய கண்களுக்கு முன் நிறுத்துகிறார். 2ஆம் அதிகாரத்திலே இவர் மனித குமாரன், மனிதன். எப்படி இவர் மனிதனாக வந்து இந்த பூமியிலே வாழ்ந்து பாடுகள் பட்டு தம்மை பலியாக்கி மரித்து உயிர்த்து பரமுயர்ந்து அரியணையில் அமர்த்தப்பட்டார், பிதாவின் வலப்பக்கத்தில் அமர்த்தப்பட்டார், இதனுடைய நோக்கம் என்ன என்று ஆசிரியர் இந்த எபிரேயர்களுக்கு வழங்குகிறார். பரிசுத்தவான்களே, உங்களையும் சகோதரர் மில்டனையும் குறித்து ஓரிரு வார்த்தைகளும் சொல்லித்தான் ஆக வேண்டும். நீங்கள் இந்த எபிரேயருடைய வேத ஆய்விலே தொடர்ந்து பங்கு பெறுவதற்காக, கலந்து கொள்வதற்காக நான் என் நன்றியை தெரிவிக்கின்றேன். இந்த முதல் 2 அதிகாரங்களையும் புரிந்து கொள்வதும் புரிந்து கொண்டதை பகிர்ந்து கொள்வதும் அவ்வளவு எளிதல்ல. நிதானமாக பகுத்து போதிக்க வேண்டும். அதற்கு பரந்த பெற்றறிவு தேவை, ஆழ்ந்த உற்றறிவும் அவசியம். இந்த பரந்த பெற்றறிவும் ஆழ்ந்த உற்றறிவும் இல்லை என்றால் இந்த 2 அதிகாரங்களையும் புரிந்து கொள்வதும் பேசுவதும் எளிதல்ல, அது மிக கடினம். புரிந்து கொண்டாலும் அதை பகிர்ந்து கொள்வதற்கு தேவையான வார்த்தைகளும் தெளிந்த சிந்தனையும் அவசியம். இதை வரம்பற்ற வேத வல்லுநர்கள் தான் செய்ய முடியும், என்னை போன்ற சாமானியர்கள் செய்ய முடியாது. எனவே இந்த 2 அதிகாரங்களிலே நாம் பார்த்தவை, பகிர்ந்து கொண்டவை எல்லாம் ஆழமானவை, ஆனால் தெளிவானவை, நடைமுறைக்குரியவை. இவைகள் எல்லாம் ஏதோ காற்றில் சிலம்பம் என்பது போன்றவைகள் அல்ல. இவைகளை உள்வாங்கிக் கொள்வதற்கு பரிசுத்தவான்களே, நீங்கள் சற்று கூடுதலான நேரம் செலவழியுங்கள். நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். ஒரு முறை கேட்டேன், அத்தோடு விட்டேன் என்றால் அவைகளை நீங்கள் போதுமான அளவுக்கு, தேவையான அளவுக்கு நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள முடியாது. எனவே மீண்டும் ஒரு முறை அவைகளை கேளுங்கள், பாருங்கள் என்று நான் உற்சாகப்படுத்துகிறேன். முதல் அதிகாரம், இயேசு தேவனுடைய குமாரன், அவர் முழுமையான தேவன். 2ஆம் அதிகாரம், அவர் மனித குமாரன், மனிதன், அவர் முழுமையான மனிதன். இன்றும் அவர் பரமுயர்ந்த மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதர். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய மானிடத்தை களைந்து விடவில்லை. அவர் தேவனும் மனிதனுமாக இருக்கிறார். இது ஒரு சுருக்கமான மீள்பார்வை. இந்த எபிரேய நிருபத்தினுடைய பின்புலம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். யூத கிறிஸ்தவர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் இப்போது இவருடைய விசுவாசத்தின் நிமித்தம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவருடைய வீடுகள் இடிக்கப்படுகின்றன, அவருடைய சொத்துக்கள் முடக்கப்படுகின்றன, வேலைகள் மறுக்கப்படுகின்றன, குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், பெரியவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள், இரத்த சாட்சிகளாக மரிக்கிறார்கள், சமுதாயத்தால் ஒதுக்கப்படுகிறார்கள். கிறிஸ்தவம் ரோம அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மதம் அல்ல. தாக்குப்பிடிக்க முடியவில்லை, விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியவில்லை. எனவே அங்கீகரிக்கப்பட்ட தங்களுடைய பழைய யூத மதத்துக்கு இவர்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பின்புலத்தில் தான் இந்த ஆசிரியர் இந்த நிருபத்தை எழுதுகிறார் என்பதை, இந்த நிருபத்தை படிக்கின்ற பொழுது நாம் ஒரு நாள் மறக்கக்கூடாது. ஏதோ பொழுதுபோக்குக்காக ஏதோ ஒன்றை சொல்ல வேண்டும் என்பதற்காக எழுதவில்லை. ஏனென்றால் இதை நான் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. வேதத்திலே ஒரு வசனத்தை நாம் உருவி நமக்காக சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்கு இன்னும் கிறிஸ்தவத்திலே உண்டு. எந்த பின்புலத்தில் யாருக்கு இதை எழுதியிருக்கிறார் என்பதை எப்போது மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பின்புலத்தில் அந்த வசனங்களை பார்க்க வேண்டும், அந்த அதிகாரங்களை படிக்க வேண்டும், இந்த ஆசிரியருடைய இருதயத்தை நாம் தொட வேண்டும். முதலாவது சொன்னது போல முன்னுரை. இந்த 6 வசனங்களிலே இந்த ஆசிரியர் 3 சாராரை நம் கண்களுக்கு முன்பாக நிறுத்துகிறார். ஒன்று கிறிஸ்து, 2வது மோசே, 3வது விசுவாசிகள். இந்த விசுவாசிகள் என்ற வார்த்தைகளுக்கு பதிலாக நான் தேவ மக்கள் என்ற வார்த்தையை தான் பெரும்பாலும் பயன்படுத்துவேன். விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள், பரிசுத்தவான்கள் என்று பல வார்த்தைகளை நாம் பரவலாக பயன்படுத்துவது உண்டு. தேவ மக்கள் அல்லது பரிசுத்தவான்கள் என்ற வார்த்தையை நான் தெரிந்து கொள்கிறேன். முதல் 2 அதிகாரங்களிலும் பார்த்தது போல, குறிப்பாக 2ஆம் அதிகாரத்திலே இந்த ஆசிரியர் கிறிஸ்துவையும் தூதர்களையும் ஒப்பிட்டு பேசுகிறார். இந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் மோசேயை தூதர்களை விட உயர்வாக கருதியிருக்கலாம். எனவே இந்த ஆசிரியர் தன்னுடைய நிருபத்தை, கடிதத்தை ஆரம்பிக்கும் பொழுதே
தூதர்களை குறித்து பேசுகிறார், பின்பு மோசையை குறித்து பேசுகிறார். பொதுவாக நாம் ஒப்பிடுகின்ற பொழுது 2 பேரை ஒப்பிட வேண்டும், அல்லது 2 பொருட்களை ஒப்பிட வேண்டும், 2 ஊரை ஒப்பிட வேண்டும். எதுவாக இருக்கலாம், அது பொருளோ ஆளோ இடமோ. 2 காரியங்களை ஒப்பிடுகின்ற பொழுது ஒருவருடைய தோல்வியையும் ஒருவருடைய வெற்றியையும், ஒருவருடைய குறையையும் இன்னொருடைய நிறையையும், ஒருவருடைய பலவீனத்தையும் இன்னொருடைய பலத்தையும், ஒருவருடைய சறுக்கலையும் இன்னொருடைய சாதனையையும், இப்படி எதிரும் புதிருமாகத்தான் நாம் பேசுவோம். எதிர்மறையாகவும் நேர்மறையாகவும் பேசித்தால், இவர் எவ்வளவு தாழ்வானவர் பார், இவர் எவ்வளவு உயர்வானவர் பார், இவருடைய குறைகளை பார், இவருடைய நிறைகளை பார் என்று இப்படி குறைத்தும் உயர்த்தியும் பேசக்கூடிய போக்குதான் விழுந்து போன மனிதனுக்கு உண்டு. ஆனால் இந்த ஆசிரியர் மோசேயையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒப்பிடுகின்ற பொழுது மோசேயினுடைய தரத்தை குறைக்கவில்லை, மோசேயினுடைய இடத்தை இந்த ஆசிரியர் குறைக்காமல் பேசுகிறார். ஏனென்றால் யூத மதத்தினுடைய மிக தலை சிறந்த ஆவிக்குரிய தலைவராக கருதப்படுகிறவர் இந்த மோசே. நீர்நிலைகளிலே இவ்வளவுதான் நீரை சேமிக்க முடியும், இதுதான் இந்த ஏரியினுடைய குளத்தினுடைய கொள்ளளவு என்று ஒரு உயர்ந்த நீர்மட்டம் ஒன்று வைத்திருப்பார்கள். இதற்கு மேல் போனால் இந்த குளம் உடைந்து விடும், இந்த ஏரி உடைந்து விடும், இந்த அணை உடைந்து விடும் என்பது போல நீர்நிலைகளுக்கு மிக உயர்ந்த ஒரு மட்டம் உண்டு. அதுபோல யூத மதத்தினுடைய மிக உயர்ந்த மட்டம் இந்த மோசேதான். இவருக்கு மேலே ஒரு உயர்ந்த மட்டம் என்று ஒன்று இல்லை. இப்படிப்பட்ட மோசேயையும் கிறிஸ்துவை ஒப்பிட வேண்டும் என்றால் இந்த ஆசிரியர் கம்பி மேல் நடப்பது போல்தான் நடக்க வேண்டும். எனவே ஆசிரியருடைய நோக்கம் இந்த 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை அவருடைய பணிவிடையை குறைத்து பேசவில்லை. மோசேயினுடைய கனத்தையோ கண்ணியத்தையோ கௌரவத்தையோ கடுகளவும் குறைக்காமல், அவருடைய தரத்தினுடைய நிலைமையை கடுகளவேனும் குறைக்காமல் இயேசுவையும் மோசேயை ஒப்பிட்டு பேசுகிறார். இந்த 6 வசனங்களிலே அவர் ஒப்பிட்டு பேசிய பிறகு 7ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வரை இந்த விசுவாசிகளுக்கு, இந்த எபிரேய விசுவாசிகளுக்கு, தேவ மக்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறார், எச்சரிப்பையும் கொடுக்கிறார். நாம் பார்த்தது போல ஒரு பக்கம் அது உற்சாகம், இன்னொரு பக்கம் அது எச்சரிப்பு. இந்த உற்சாகத்தையும் எச்சரிப்பையும் கொடுப்பதற்கு தேவையான அடித்தளத்தை, அஸ்திவாரத்தை இந்த முதல் 6 வசனங்களிலே இந்த ஆசிரியர் வழங்குகிறார். நாம் சில முறை பார்த்தது போல இந்த எபிரேய நிருபத்திலே ஒருபுறம் இந்த ஆசிரியர் ஒரு விரிவுரை வழங்குவார், ஒரு விளக்க உரை வழங்குகிறார். விளக்க உரையும் விரிவுரையும் கொடுத்த பிறகு அதை தொடர்ந்து இவர் அறிவுறுத்தும் முறையையும் கொடுக்கிறார். ஒருபுறம் எக்ஸ்போசிஷன் இருக்கும், நம்முடைய பாணியில சொல்வதாக இருந்தால் உபதேசம் இருக்கும், போதனை இருக்கும். உபதேசத்தையும் போதனையும் கொடுத்த பிறகு அதிலிருந்து தேவ மக்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான, நடைமுறைக்கு தேவையான அறிவுறுத்தல் என்ன என்று அவர்களுக்கு உற்சாகத்தையும் கொடுக்கிறார். அந்த உற்சாகத்திலே எச்சரிப்பும் அடங்கியிருக்கும். இதற்கு தேவையான அந்த அடித்தளத்தை இந்த முதல் 6 வசனங்களிலே இந்த ஆசிரியர் நமக்கு கொடுக்கிறார். இதை கவனிக்க வேண்டும். முதலாவது மோசேயை குறித்து பேசுகிறார், இரண்டாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மேன்மையை குறித்து பேசுகிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல மோசேயினுடைய கனத்தையோ கண்ணியத்தையோ கௌரவத்தையோ கடுகளவேனும் அந்த ஆசிரியர் குறைத்து பேசவில்லை. மோசேயினிடத்தில் தோல்வி உண்டு, வீழ்ச்சி உண்டு, குறை உண்டு. ஆனால் இந்த பகுதியிலே ஆசிரியர் மோசேயினுடைய குறைகளையோ வீழ்ச்சிகளையோ தவறுகளையோ எங்கும் குறிப்பிடவில்லை. அவருடைய கண்ணியத்துக்கு எந்த இழுக்கும் இல்லாத அளவுக்கு பேசுகிறார். இயேசுவின் மேன்மை எப்படி பேசுகிறார்? மோசே மகிமைக்குரியவர், ஆனால் இயேசுவினுடைய மேன்மை அதை விட பல மடங்கு பெரியது. மோசே செயல்பட்ட விதத்தை விட, மோசே செயல்பட்ட மண்டலத்தை விட, மோசே செயல்பட்ட தளத்தை விட இயேசு கிறிஸ்து மிக மேன்மையான உயர்ந்த மண்டலத்தில், உயர்ந்த தளத்தில் அவர் செயல்படுகிறார் என்று இந்த ஆசிரியர் காண்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் மோசே காட்டிய உண்மையும் உத்தமமும், அவருடைய பங்கும்
வரப்போகிற மெய்யை சுட்டி காட்டக்கூடிய ஒரு காரியம் என்பதை ஆசிரியர் வலியுறுத்துகிறார். எனவே ஒருபுறம் மோசேயை குறித்து ஆசிரியர் பேசுகிறார், இன்னொரு புறம் இயேசுனுடைய மேன்மையை குறித்து பேசுகிறார். இந்த இரண்டையும் பேசிய பிறகு நேரடியாக இந்த எபிரேய விசுவாசிகளோடு அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? எபிரேய விசுவாசிகளே, 2 பேரையும் நான் உங்களுக்கு முன்னிறுத்தினேன். இப்பொழுது நீங்கள் இயேசுவினுடைய மேன்மையை உற்று கவனித்து விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார். இப்படி நீங்கள் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பதன் மூலமாகத்தான் நீங்கள் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் என்பதையும் பரிசுத்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதையும் நிரூபிக்க முடியும், நிரூபிக்க வேண்டும் என்று இந்த விசுவாசிகளுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அதில் மறைமுகமாக ஒரு எச்சரிப்பும் இருக்கிறது. எனவே மோசேயை முன்னிறுத்துகிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்துகிறார், விசுவாசிகளுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இந்த பகுதியிலே முக்கியமாக 3 காரியங்களை இந்த விசுவாசிகளுக்கு ஒரு முன்வைக்கிறார். ஒன்று, மோசேயும் உங்களுக்கு சொன்னேன், இயேசுவையும் காண்பித்தேன், இப்பொழுது நீங்கள் புதிய உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். மோசேயின் மூலமாக தேவனை சேரும் சாக்கியத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைத்த அதைவிட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கும் இந்த நேரடி அணுகுதலை, இந்த நுழை உரிமையை, இந்த சாக்கியத்தை, இந்த மகிமையை நீங்க அனுபவிப்பீர்களாக. மோசேயை பழைய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக ஏற்றுக்கொண்டது போல அதைவிட மேன்மையான மத்தியஸ்தர் இப்பொழுது இருக்கிறார். இவர் அப்படிப்பட்டவர் என்பதை இவரை ஏற்று அறிந்து கொள்வீர்களாக என்று இந்த 3 முக்கியமான அறிவுறுத்தல்களை இந்த விசுவாசிகளுக்கு முன்வைக்கிறார். ஒன்று, இந்த புதிய உடன்படிக்கையை ஏற்பீர்களாக. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனை சேரும் இந்த மகிமையை, இந்த ஸ்லாக்கியத்தை அனுபவிப்பீர்களாக. 3, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மேன்மையான மத்தியஸ்தராக ஏற்று அறிந்து கொள்வீர்களாக என்று இந்த 3 காரியங்களை அவர் இந்த விசுவாசிகளுக்கு முன் வைக்கிறார். எனவே இந்த 6 வசனங்களில் இந்த 3 முக்கியமான சத்தியங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, பழைய உடன்படிக்கையை விட புதிய உடன்படிக்கை மேன்மையானது. அதாவது புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையை விஞ்சுகிறது, சர்பாஸ். இரண்டாவது, பழைய உடன்படிக்கையிலே தேவனை அணுகுவதற்கு, தேவனை சேருவதற்கு, தேவனை நெருங்குவதற்கு மோசேயின் வழியாக ஒரு மட்டுப்பட்ட ஸ்லாக்கியம்தான் கிடைத்தது. ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையிலே தேவனை சேருவதற்கு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு நேரடியான ஸ்லாக்கியம் கிடைக்கிறது. இது அதை விட மேன்மையானது. 3, பழைய உடன்படிக்கையிலே மோசே உண்மை உள்ள பணியாள்தான். ஆனால் புதிய உடன்படிக்கையிலே இயேசு தேவனுடைய குமாரனாக தேவனை நெருங்குவதற்கு மிக மேன்மையான மத்தியஸ்தராக இருக்கிறார் என்ற இந்த 3 சத்தியங்களை இந்த 6 வசனங்களை பார்க்கலாம். இது ஒரு முன்னுரை. நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான காரியம் இந்த 6 வசனங்களில் கிறிஸ்துவுடன் நம்முடைய உறவு. அதில் உபகுறிப்பு 1, விசுவாசிகள் என்ற முறையில் கிறிஸ்து இயேசுவை உற்று கவனியுங்கள், உன்னிப்பாய் கவனிங்கள். முதல் வசனம் வாசிப்போமா? இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரை, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இந்த வசனத்தை கவனியுங்கள். இந்த வசனத்தை குறித்து ஒரு 10 நிமிடம் நாம் பார்ப்போம். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரை, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். உற்று கவனிக்க வேண்டும். விசுவாசிகள் என்ற முறையில் நம் ஸ்லாக்கியம் என்ன, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சலுகை என்ன? நாம் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். இந்த ஆசிரியர் இதோ யூத மதத்துக்கு திரும்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த விசுவாசிகளுக்கு கொடுக்கிறார். நீங்கள் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். பரம அழைப்பு தான் நம்முடைய இரட்சிப்பு, அதுதான் இலக்கு. நாம் கடந்த 7 வகுப்புகளிலே பார்த்தது போல, இரட்சிப்பு என்பது நடந்து முடிந்த ஒன்றல்ல, அது ஆரம்பம், அது முடிவல்ல.
தொடக்க விழா நடந்திருக்கிறது, நிறைவு விழா வரப்போகிறது. காண்கிறோம், ஆனால் இன்னும் காணவில்லை. ஆரம்பித்து விட்டோம். ஒரு ஓட்ட பந்தயத்திலே ஒருவன் ஓட ஆரம்பித்து விட்டான் என்றால் அவன் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். கடைசி கோடை தொடுவரை அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். இந்த ரட்சிப்பு தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய பரம அழைப்பு. இரத்தத்தினால் கழுவப்பட்டோம், நீதிப்படுத்தப்பட்டோம், தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம் என்பதெல்லாம் ஆரம்பம். இது முடிவல்ல, இது தொடக்க விழா. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், மறுசாயல் ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், மகிமைப்படுத்தப்படுவோம். 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தது போல அவர் பரமுயர்த்தப்பட்டு அரியணையால் அமர்த்தப்பட்டு பிதாவின் வலப்பக்கத்தில் நமக்காக மன்றாடுகிறார், பரிந்து பேசுகிறார் என்றால் அநேக மகன்களை, பல மகன்களை மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக ஒரு பரம அழைப்பு. நமக்கு இடமாற்றம் நடந்திருக்கிறது, ஆனால் நிலை மாற்றம் நடக்கவில்லை. நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம், தேவனுடைய இலக்கு, தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம். இடமாற்றம் நடந்து முடிந்து விட்டது. தொடக்க விழா நடந்து முடிந்து விட்டது. நிறைவு விழா இன்னும் நிறைவேறவில்லை. எனவே பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரரே என்று பரம அழைப்பு, இது நம்முடைய ஸ்லாக்கியம். நாம் பார்த்தது போல இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியேறினார்கள், ஆனால் எகிப்து அவர்களை விட்டு வெளியேறவில்லை. எகிப்தை விட்டு வெளியேறியது ஆரம்பம், எகிப்து அவர்களை விட்டு வெளியேறுவது இலக்கு. அது பரம அழைப்பு. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படி எழுதுகிறார்: கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன், இலக்கை நோக்கி ஆசையாய் பின்தொடர்கிறேன் என்றதை மொழிபெயர்க்கலாம். பரம அழைப்பு அது நம்முடைய பந்தய பொருள். பரம அழைப்பு என்பது பந்தய பொருள் என்றால் அது பரிசு, தேவன் தரக்கூடிய வெகுமதி, பலன். இதை நோக்கி ஓடுகிறோம். இந்த ஆசிரியர் இந்த எபிரேயர்களுக்கு நினைப்பூட்டுகிறார், நீங்கள் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். இந்த அழைப்பு பரத்துக்குரியது, பரத்திலிருந்து வந்தது, பரத்தை நோக்கி போகக்கூடியது. இதை முதலாவது நினைப்பூட்டுகிறார். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, பாளையத்துக்கு வெளியே துறைக்குள்ளே புகுந்த நீங்கள், நுழைந்த நீங்கள் மீண்டும் பாளையத்துக்கு போகிறீர்களோ? மதத்தை விட்டு வெளியே வந்து பரம திரைக்குள் நுழைந்த நீங்கள், பரம திரைக்குள்ளிருந்து வெளியே வந்து மீண்டும் இந்த பாளையத்துக்குள் போகிறீர்களே, உங்களுடைய அழைப்பை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று இந்த ஆசிரியர் அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். பரம அழைப்பு முதலாவது. இரண்டாவது சாக்கியம் பரிசுத்த சகோதரர்கள். 2ஆம் அதிகாரத்திலே இந்த சகோதரர்கள் பார்த்தோம். அவர்களை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படவில்லை. 2:11. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து 2:12. தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியிருந்தது. இந்த சகோதரர்கள் என்று சொல்கின்ற பொழுது அங்கு குடும்பம் என்ற எண்ணம் இருக்கிறது. பரம அழைப்புக்கு பங்குள்ள இந்த பரிசுத்தவான்களுக்கு இவர்கள் சகோதரர்கள், இவர்கள் ஒரு குடும்பம். இதுதான் அவருடைய அடையாளம். அவர் என்ன போட்டுக்கிறார்? நீங்கள் இந்த பூமிக்குரிய இஸ்ரேலர் என்ற இந்த பூமிக்குரிய அடையாளத்தை விட்டு பரம அடையாளத்துக்கு, பரம அழைப்புக்கு மட்டுமல்ல, ஒரு பரம குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள், அங்கத்தினராக மாறினீர்கள். நீங்கள் சகோதரர்கள், சகோதரர்கள். ஒரு கவிஞன் ஒருவர் இருந்தார், நம்முடைய உறவை குறித்து சொல்கின்ற பொழுது, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரை என்று. இந்த உறவு பரம உறவு, கல்லறையை தாண்டி நித்திய வரை போகக்கூடிய உறவு. சகோதரர்கள், சகோதரிகள், குடும்பம் என்பது பரம குடும்பம், பரம அடையாளம். அல்ல, பரிசுத்த இந்த வார்த்தையை பயன்படுத்தின பொழுது கவனிங்கள். 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், பரிசுத்தம் என்றால் நீங்கள் கழுவப்பட்டவர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். பாவிகளாக இருந்தீர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டீர்கள். அவர் தம்மை பலியாக்கினார். அந்த எண்ணத்தை இந்த ஆசிரியர் அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். நீங்கள் சகோதரர்கள், நீங்கள் பரிசுத்த சகோதரர்கள். எனவே விசுவாசிகள் என்ற முறையில்
முதலாவது ஸ்வாக்கியம் உற்று கவனிக்க வேண்டியது, நாம் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். இந்த பங்குள்ள வார்த்தை நீங்க ஆராய்ந்து பாருங்கள். அழைக்கப்பட்டவர்கள், பங்குள்ளவர்கள், அறிக்கை பண்ணுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். போதுமான நேரம் இருக்காது. பங்குள்ளவர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு சொல்லி, கிறிஸ்துவில் பங்குள்ளவர்கள், பரிசுத்த ஆவியில் பங்குள்ளவர்கள், ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்குள்ளவர்கள், அவருடைய பாடுகளில் பங்குள்ளவர்கள், அவருடைய மகிமையில் பங்குள்ளவர்கள். எனவே நம்முடைய சுவாக்கியம் பரம அழைப்பு. இரண்டாவது, பரிசுத்த சகோதரர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை ஆடாக பலியாக்கினார், ஆசாரியனாக இருக்கிறார், ஆலயமாக இருக்கிறார், ஆண்டவரும் அவரே. வரப்போகிற நாட்களை இதை குறித்து பார்க்கலாம். இது முதலாவது சுவாக்கியம். உற்று கவனியுங்கள். யாரை உற்று கவனிக்க வேண்டும் என்றால் நம்முடைய அழைப்பு, பரம அழைப்பு, பரிசுத்த சகோதரர்கள். இரண்டாவது, விசுவாசிகள் என்ற முறையில் நம் குவி மையம், நம்முடைய குவியம், நம்முடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும், என்னுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் குவிக்க வேண்டிய ஒரு குவி மையம் உண்டு. நம் ரட்சிப்பின் முன்னோடி, இந்த ரட்சிப்பின் தளபதி, ரட்சிப்பின் களபதி எப்படி நம்ம எடுத்துக்கொள்வோம்? கிறிஸ்து இயேசுவை உற்று கவனியுங்கள். இந்த எபிரேயர் நிருபத்திலே அப்படி இளையோடு உற்று கவனியுங்கள், ஊன்றி கவனியுங்கள். நாம் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள். எவ்வளவோ பெரிதான ரட்சிப்பு இந்த எபிரேயர் நிருபத்திலே வாசிக்கின்றோம். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நம்முடைய ஆய்வு, தேடல், ஆசை, ஆவல், இதைத்தான் பார்த்தோம். வாசி, சுவாசி, விசுவாசி. இன்னும் ஒரு வகையில் சொல்வதாக இருந்தால், செவி கொடு, சிந்தி, செயல்படு. ஒரு கிறிஸ்தவனுடைய இலக்கு, அவனுடைய குவி மையம், இயேசு யார், அவர் என்ன செய்து முடித்தார், இயேசு என்ற நபர் யார், அவர் செய்து முடித்த வேலை என்ன. இதற்கு மிஞ்சியும் போக வேண்டிய அவசியமில்லை, இதற்கு குறைவாகவும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. The person of Christ and the work of Christ. விசுவாசிகள் என்ற முறையில் நம்முடைய குவி மையம் இயேசு என்ற நபரும் அவர் செய்து முடித்த வேலையுமே. இந்த ஆசிரியரை தான் சொல்லுகிறார், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, அவரை கவனியுங்கள் என்று சொல்கிறார். இது விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும். இந்த எபிரேய விசுவாசிகள் யூத மதத்துக்கு திரும்புகிறார்கள், அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார், உற்சாகப்படுத்துகிறார், கவனியுங்கள் என்று. மூன்றாவது, விசுவாசிகள் என்ற முறையில் நம்மை தேவனோடு இணைப்பவர் யார்? இந்த முதல் வசனத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இயேசுவை கவனித்து பாருங்கள். இரண்டு வார்த்தைகள் வருகிறது. இயேசு அப்போஸ்தலர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தியானிக்கின்ற பொழுது அவரை குறித்து இப்படி அவர் அப்போஸ்தலர் என்பதெல்லாம் நாம் அதிகமாக நினைப்பதில்லை. அவரை குறித்து வேறு பல வழிகளில் நாம் நினைப்போம். இவர் அப்போஸ்தலர் என்பதெல்லாம் நம்முடைய எண்ணத்திலே அவ்வளவு அதிகமாக உதிப்பதில்லை. ஆனால் இந்த ஆசிரியர் சொல்லுகிறார், நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர் என்று பொருள். ஒரு 3 வசனங்களை மட்டும் நான் இங்கு மேற்கோள் காட்டுகிறேன். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். யோவான் 3:34, யோவான் 5:36, 37. என்னை அனுப்பின பிதா, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இது பிதா என்னை அனுப்பினார் என்று, நான் அனுப்பப்பட்டவன், நான் அப்போஸ்தலன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆணித்தரமாக கூறுகிறார். பின்பு அவர் 12 அப்போஸ்தலரை அனுப்புவார். அவர் சொல்லுவார், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். இயேசு மேன்மையான அப்போஸ்தலர். இந்த முதல் வசனத்திலே இந்த ஆசிரியர் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், மோசே தேவனால் அனுப்பப்பட்டவர், அப்போஸ்தலன் எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. எனவே அந்த காரியத்தை வலியுறுத்துவதற்கு முன்பு இங்கோ இந்த ஆசிரியர் ஒரு அடித்தளத்தை அமைக்கிறார். இயேசு மேன்மையான அப்போஸ்தலர். அப்போஸ்தலனுடைய மிக முக்கியமான 2 குணாதிசயங்களை, 2 சிறப்பியல்களை நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். ஒன்று, அப்போஸ்தலன் என்பவன்
அனுப்பியவருடைய அனைத்து அதிகாரத்தையும் உடையவர். இந்த அப்போஸ்தலன் என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அப்போஸ்தலோஸ். இதனுடைய ஆங்கில வார்த்தை அம்பாசடர். ஒரு நாட்டினுடைய தூதுவனாக இன்னொரு நாட்டுக்கு அனுப்பப்படுகிறவர், தூதுவன். அனுப்பப்படக்கூடிய இந்த அம்பாசடர், தூதுவனுக்கு அனுப்பிய நாட்டினுடைய சகல அதிகாரங்களும், அனைத்து அதிகாரங்களும் உண்டு. அதுபோல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டவர். இவர் தேவனுடைய சகல அதிகாரத்தோடும், சகல வல்லமையோடும், சகல உரிமையோடும் இந்த உலகத்துக்கு வந்த பரம தூதுவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. எனவே அப்போஸ்தலனுடைய ஒரு சிறப்பியல்பு, ஒரு முக்கியமான குணாம்சம், அனுப்பியவருடைய அனைத்து அதிகாரத்தை உடையவர். இரண்டாவது, அனுப்பியவரின் பெயரில் பேசுகிறவர். இவர் தன்னுடைய சொந்த வார்த்தைகளை பேச முடியாது. ஒரு நாட்டினுடைய தூதுவன் தனக்கு விருப்பம் போல, தன் மனம் போல செயல்படலாம், தனக்கு பிரியமான வார்த்தைகள் எல்லாம் பேசலாம் என்பதல்ல. அனுப்பியவருடைய தூதை மட்டும், அனுப்பியவரின் பெயரில் மட்டும் பேசுகிறார் என்றால் அனுப்பியவரின் செய்தியை மட்டுமே உரைக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிபூரண அப்போஸ்தலராக வந்தார். அவர் பிதாவால் அனுப்பப்பட்டவர். முழு அதிகாரத்தோடு பிதாவின் வார்த்தைகளை மட்டுமே பேசினார். இது அப்போஸ்தலனுடைய மிக முக்கியமான இரண்டு குணாம்சங்கள், சிறப்பியல்புகள். அனுப்பியவனுடைய அனைத்து அதிகாரத்தோடு வர வேண்டும், அனுப்பியவரின் வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம், இவர் தேவனுடைய வார்த்தை, இறுதியான வார்த்தை, உறுதியான வார்த்தை, அறுதியான வார்த்தை. யோவான் 12:49 இப்படி சொல்கிறது, நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். எனவே இந்த ஆசிரியர் சொல்லுகிறார், நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர். இவர் அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர். இவருடைய இரண்டு முக்கியமான குணாம்சங்கள், அப்போஸ்தலனுடைய இரண்டு முக்கியமான குணாம்சங்கள். ஒன்று, அனுப்பியவருடைய அனைத்து அதிகாரத்தையும் உடையவர், அனுப்பியவரின் பெயரில் பேச வேண்டும். இரண்டாவது சொல்கிறார், நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இயேசு. எபிரேயருடைய நிருபத்தினுடைய பல அதிகாரங்களிலே இவர் பிரதான ஆசாரியர் என்பதை விவரமாக பார்ப்போம். இன்றைக்கு அதிகமாக பேச போவதில்லை. இவர், இந்த இயேசு மேன்மையான அப்போஸ்தலர், இந்த இயேசு மேன்மையான ஆசாரியர். ஆசாரியன் என்றால் யார் என்பதை பொதுவாக நான் இப்படி பல முறை வரையறுத்திருக்கிறேன். இவன் அழைக்கப்பட்டவன், ஆண்டவருக்கு அருகமர்ந்தவன், ஆண்டவரை அணுகுபவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆராதிப்பவன், ஆசீர்வதிப்பவன், ஆசிரியன், அனுபவிப்பவன், ஆடை அணிந்தவன், ஆவிக்குரியவன், ஆவிக்குரியவைகளை ஆராய்ந்தறிபவன். ஆசாரியன் என்பதை இப்படி பல வழிகளிலே நாம் விவரிக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆசாரியர் என்பதை இந்த எபிரேயர் ஆசிரியர் பல முறை வலியுறுத்துகிறார். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர், அவர் உருக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியர் என்றும், 4:14 வானங்களின் வழியாக பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். எனவே நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். கவனிங்கள், 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும் என்று. 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே முடிக்கும் போது பாருங்கள், நாம் பண்ணின அறிக்கை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கூடவோம். ஒன்றை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரோ அப்படித்தான் முடிக்கிறார். இது போக போக தெரியும். 3:2 அப்படிதான் வருது. அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர், நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர். கவனிக்க வேண்டியவர் இவர். எனவே தேவனோடு நம்ம இணைப்பவர் யார்? நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே தேவனோடு நம்ம இணைக்கிறவர். இதை இப்போது கொஞ்சம் கவனிங்கள். அப்போஸ்தலர், ஆசாரியர், இந்த இரண்டையும் குறித்து நான் சற்று கூடுதலான விவரங்களையும் விளக்கத்தையும் தர விரும்புகிறேன். அப்போஸ்தலன் என்பவன் தேவனுடைய சார்பாக செயல்படுகிறவன். ஆசாரியன் என்பவன் மனிதனுடைய சார்பாக, மனிதனுக்காக என்று வைத்துக் கொள்ளலாம். அப்போஸ்தலன் தேவனுடைய சார்பாக மனிதனுக்கு முன்பாக நிற்கிறான். ஆசாரியன் மனிதனுடைய சார்பாக தேவனுக்கு முன்பாக நிற்கிறான். அப்போஸ்தலன்
தேவனுடைய சார்பாக மனிதனுக்கு முன்பாக வருகின்ற பொழுது தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறார். ஆசாரியன் மனிதனுடைய சார்பாக தேவனுக்கு முன்பாக நிற்கின்ற பொழுது மனிதனை தேவனிடத்தில் கொண்டு செல்லக்கூடிய வழியாக மாறுகிறான். மீண்டும் வலியுறுத்துகிறேன், அப்போஸ்தலன் தேவனுடைய சார்பாக மனிதனுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறான். ஆசாரியன் மனிதனுடைய சார்பாக தேவனுக்கு முன்பாக மனிதனை கொண்டு செல்வதற்கு வழியாக மாறுகிறான். புதிய ஏற்பாட்டிலே இந்த இரண்டு சொற்றொடர்கள் உள்ளன. நமக்குள் கிறிஸ்து, கிறிஸ்துவுக்குள் நாம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனிதனை அறிவேன். கிறிஸ்துவுக்குள் ஆணென்றுமில்லை, பெண்ணென்றுமில்லை, யூதன் என்றுமில்லை, கிரேக்கென்றுமில்லை. எப்படி கிறிஸ்துவுக்குள் நாம், இது ஒரு புறம். இன்னொரு புறம் கிறிஸ்து உங்களில் இருந்தால், கிறிஸ்துவானவர் உங்களில் இருப்பதே அந்த ரகசியம் என்று நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்ற இந்த இரண்டு சொற்றொடர்களும், இந்த இரண்டு பதங்களும், இந்த இரண்டு கருத்துக்களும் வேதத்தில் இருக்கின்றன. இதன் பொருள் என்ன? நமக்குள் கிறிஸ்து என்றால் நான் மனிதனுக்கு முன்பாக நிற்கிறேன். தேவனுடைய சார்பாக மனிதனுக்கு முன்பு தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்லக்கூடிய அப்போஸ்தலனுடைய வேலையை மனிதனுக்கு முன்பாக நான் இருக்கிறேன். ஆசாரியன் என்பவன் கிறிஸ்துவுக்குள் நாம் என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது தேவனுக்கு முன்பாக நிற்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும் பொழுது தேவனுடைய பார்வை கிறிஸ்துவை பார்க்கிறது. மனிதனுக்கு முன்பாக நாம் போகின்ற பொழுது கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறால் இந்த மனிதர்கள் தேவனுடைய பிரதிநிதியாக என்னை பார்க்கிறார்கள். மோசே இந்த இரண்டையும் செய்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பல மடங்கு இப்படிப்பட்ட மேன்மையான அப்போஸ்தலனாகவும் ஆசாரியராகவும் மாறினார். இதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. இந்த இரண்டையும் நாம் இன்று ஒரு சிறு அளவில், குறு அளவில் செய்து கொண்டிருக்கிறோம். மனிதனுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை கொண்டு போகிறோம், தேவனுக்கு முன்பாக மனிதர்கள் செல்வதற்கான வழியாக இருக்கிறோம். இரண்டு வேண்டும், ஒன்று வார்த்தை, இன்னொன்று வழி. மனிதனுடைய தேவை இந்த இரண்டு தான். தேவனுடைய வார்த்தை இவனுக்கு வேண்டும், மனிதனை தேவனிடத்தில் கொண்டு செல்வதற்கு வழி வேண்டும். வார்த்தை வேண்டும், வழி வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படி தேவனிடத்தில் வந்த வார்த்தையானார், மனிதர்களை தேவனிடத்தில் சேர்க்கக்கூடிய வழியாக மாறினார். வார்த்தை, வழி. வார்த்தையாக மாறுகின்ற பொழுது நமக்குள் கிறிஸ்து, வழியாக மாறுகின்ற பொழுது கிறிஸ்துவுக்குள் நாம். இதிலே அறிக்கை என்ற வார்த்தை இருக்கிறது. நாம் அறிக்கை பண்ணுகிற அறிக்கை, இது வேதத்தில் இங்கு வாசி பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் இந்த அறிக்கை என்ற வார்த்தை 6 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எபிரேய நிருபத்தில் மட்டுமே 3 முறை பயன்படுத்தப்படுகிறது. அநேக சாட்சிகளுக்கு முன் நல்ல அறிக்கை பண்ணினாயிருக்கிறாய், கர்த்தராய் இயேசுவை வாயினால் அறிக்கையிட்டு என்று, தேவகுமாரன் என்று, மனிதகுமாரன் என்று, இல்லை பாவ பரிகாரி என்று, அப்போஸ்தலன் என்று, ஆசாரியர் என்று அறிக்கை பண்ணுவது. இது அறிக்கை என்பது கன்ஃபெஷன், இட்ஸ் நாட் ப்ரொஃபஷன். people can profess. கன்ஃபெஷன், இதை ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள். இதை குறித்து நான் பேசப்போவதில்லை இப்போது. சரி, இரண்டாவது குறிப்பு வருகிறேன். இரண்டாவது குறிப்பு, கிறிஸ்துவையும் மோசேயையும் ஆசிரியர் ஒப்பிட்டு பேசுகிறார். ஒற்றுமை வேற்றுமை. முதல் ஒற்றுமை என்ன அம்சம்? உண்மைத்தான். 2ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கின்றோம், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். 2 பேரையும் ஒப்பிடுகிற பொழுது ஆசிரியர் சொல்லுகிறார், மோசேயும் உண்மை உள்ளவர், இயேசுவும் உண்மை உள்ளவர். இந்த அம்சத்தில் இருவரும் உண்மை உள்ளவர்கள். இது ஒற்றுமை. இப்போ நிலைமையை குறித்து பேசும் பொழுது இப்பொழுது வேற்றுமைகளை குறிப்பிடுகிறார். வேற்றுமையில குறிப்பிடும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல மோசேயை அவர் குறைத்து மதிப்பிடவில்லை. 3ஆம் வசனம் எப்படி சொல்கிறது? வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனா இருக்கிறான், அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன்.
உண்மைத்தனத்தை பொறுத்தவரையிலே இருவரும் உண்மை உள்ளவர்கள்தான். நிலைமையை பொறுத்தவரையிலே மோசே இந்த வீட்டிலே ஒரு நபர், இந்த வீட்டில் ஒரு உறுப்பினர், அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவர் வீட்டை உண்டு பண்ணியவர், வீட்டை கட்டியவர், மேக்கர். இது நிலைமை. வீட்டிலே ஒரு உறுப்பினராய் இருப்பதற்கும் அந்த வீட்டை கட்டியவருக்கும் வித்தியாசம் இல்லையா? இந்த ஆசிரியர் அந்த வேறுபாட்டை குறிப்பிடுகிறார். இரண்டாவது, பொறுப்பை பொறுத்தவரையிலே மோசே வீட்டிலே ஒரு பணியாள், வீட்டில் ஒரு வேலையாள். ஆனால் இயேசுவோ வீட்டிலே ஒரு மகன், அவர் சுதந்திரவாளி. எனவே மகிமை பொறுத்தவரையிலே பணியாளுக்கு ஒரு மகிமை இருக்கிறது. அதிக மகிமைக்குரியவர் தான் மோசே என்று சொல்லிவிட்டு, ஆனால் இவர் வீட்டினுடைய மகனாக இருப்பதால், வீட்டை கட்டியவராக இருப்பதால் இவருடைய கனம் அதை விட அதிகமானது. அவர் மகிமைக்குரியவர், ஆனால் இவருடைய கனம் மிக அதிகமானது என்று சொல்கிறார். 5ஆம் வசனத்திலே இன்னொரு வித்தியாசத்தை குறிப்பிடுகிறார். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். மோசையை குறித்து சொல்கிற பொழுது இவர் சொல்லுகிறார், இந்த மோசே வரப்போகிற காரியங்களுக்கு சாட்சி, ஒரு குறியீடு, ஒரு முன்னோடி, வரப்போகிற காரியங்களுக்கு ஒரு நிழல். ஆனால் இயேசுவோ அவருடைய குமாரனாக அந்த நிழலுடைய மெய்யாக இருக்கிறார், அந்த வாக்குறுதிகளின் நிறைவேறுதலாக இருக்கிறார் என்று இவருடைய ஃபங்க்ஷன், இவருடைய செயல்பாடுகளை குறித்து பேசுகிறார். அவருடைய பொறுப்பை குறித்து பேசுகிறார், அவருடைய நிலைமையை குறித்து பேசுகிறார், அவருடைய உண்மைத்தனத்தை குறித்து பேசுகிறார். இப்படி ஒற்றுமையையும் வேற்றுமையையும், மோசேயையும் இயேசுவையும் ஒப்பிட்டு பேசுகிறார். இருவருமே உண்மை உள்ளவர்கள் தான். ஆனால் இயேசு வீட்டை கட்டியவர், மோசே வீட்டிலே ஒரு நபர். ஒரு போட்டி நடந்ததா, நீச்சல் போட்டி, ஓட்டப்பந்தயம், இன்னும் பல போட்டிகள் நடந்த பிறகு அந்த போட்டியிலே முதல் பரிசு பெற்றவர்கள் எல்லாம், ஓ நான் நீச்சல் போட்டியிலே முதல் பரிசு பெற்றேன், ஓட்டப்பந்தயத்திலே முதல் பரிசு பெற்றேன் என்று பலரும் பலவிதமா சொல்லிக் கொண்டிருந்தார்களாம். அங்கே ஒருவர் உட்கார்ந்திருந்தாராம். நீர் என்ன பரிசு பெற்றீர், எந்த போட்டியிலே நீ பரிசு பெற்றீர் என்று கேட்டார்களாம். நான் நீச்சலிலே முதல் பரிசு, நான் ஓட்டப்பந்தயத்திலே முதல் பரிசு, நான் நீளம் தாண்டுதலே முதல் பரிசு. நீர் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறீரே, நீர் எதில் முதல் பரிசு பெற்றீர் என்று கேட்கிற பொழுது அவர் சொன்னாராம், உங்களெல்லாம் படைத்தவனே நான் தான் என்று. மேக்கர், வீட்டை கட்டியவருக்கும் வீட்டிலே முதல் பரிசு பெறுகிறவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. மோசே முதல் பரிசு பெற்றவர் தான், ஆனால் இந்த மோசே உருவாக்கியவர், வீட்டை கட்டியவர் அவர். மோசே அந்த வீட்டிலே ஒரு பணியாள், சுதந்திரவாளி அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டிலே மகன், சுதந்திரவாளி, ஓனர். இஸ் த மேக்கர், இஸ் த ஓனர். மோசே வீட்டிலே ஒரு பணியாள் என்றால் வீட்டுக்கு சொந்தக்காரர் கொடுப்பதை வாங்கித்தான் இவர் பகிர்ந்து கொடுக்க முடியும். இவரே ஒன்றை உருவாக்கி கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து வீட்டின் சொந்தக்காரராக, வீட்டை கட்டியவராக இருப்பதால் he provides, வீட்டுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கிறார். எனவே மகன் என்ற ஒரு வார்த்தைகளை அவைகள் முடித்துவிட முடியாது. he is the maker, he is the owner and he is the provider. அதுபோல மோசே வீட்டிலே ஒரு பணியாள் என்பதால் இவர் ஆளுகை செய்ய முடியாது, இவர் ஆளப்படுகிறவர் தான். ஆனால் வீட்டின் சொந்தக்காரர், he is the ruler, he is the maker, he is the owner, he is the provider, he is the ruler. ஆசிரியர் மிக நுட்பமான, நுணுக்கமான வித்தியாசங்களை எவ்வளவு துல்லியமாக எடுத்துக் கூறுகிறார்கள் பாருங்கள். எனவே 3 ஒப்புமைகளை நாம் குறிப்பிட முடியும். இது ஆசிரியர் குறிப்பிடவில்லை. மோசேயையும் இயேசுவையும் ஒப்பிட்டு பல காரியங்களை பேசலாம். ஆசிரியர் குறிப்பிடுவதை மட்டும்தான் நான் சொன்னேன். ஆனால் அதற்கு அப்பாலும் சென்று இதை நான் குறிப்பிடுகிறேன். மோசே இஸ்ரேலர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார். ஆண்டவராகிய இயேசு விசுவாசிகளை பாவம், ஆக்கினை தீர்ப்பு என்ற அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டு வருகிறார். இது 2:14-17 பார்த்தோம். எப்படி மரணத்துக்கு அடிமைப்பட்டிருந்த மக்களை விடுவிப்பதற்காக மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைகளைப் போல இவரும் ஆனார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த கருத்தம் இருக்கிறது. மோசேயின் மூலம் தேவன் இஸ்ரேலை தேவ மக்களாக கட்டி அமைக்கிறார்.
அவர் விடுவித்துக் கொண்டு வந்த பிறகுதான் இஸ்ரேல் அல்லது எபிரேயர்கள் என்ற ஒரு கூட்ட மக்களை அவர் உருவாக்குறார், ஒரு சபையை உருவாக்குறார். அதுபோல இயேசு விசுவாசிகளை தம்முடைய குமார்களாக கட்டமைக்கிறார். மோசேயின் மூலம் தேவன் பழைய உடன்படிக்கை ஏற்படுத்தினார். இயேசுவின் மூலம் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இவர் மூலமாக நாம் நெருக்கமாகிறோம் தேவனோடு என்று இந்த ஒப்புமைகளை ஆசிரியர் அங்கே காட்டுகிறார். இந்த எபிரேய நிருபத்திலே இந்த 3 சொற்றொடர்கள் அதிகமாக வரும். புதிய உடன்படிக்கை, தேவனை அணுகும் ஸ்லாக்கியம், உண்மை, உத்தமம் என்ற வார்த்தைகள் அடிக்கடி வரும். உடன்படிக்கையை குறிக்கக்கூடிய 56 குறிப்புகள் இந்த நிருபத்தில் இருக்கின்றன. தேவனை நெருங்குதல் அல்லது தேவனை சேருதல், தேவனை அணுகுதல் என்ற 26 குறிப்புகள் உள்ளன. உண்மை, உத்தமம் என்பதை குறிக்கக்கூடிய 54 குறிப்புகள், வார்த்தைகள் உள்ளன. தேடி வாசியுங்கள். எனவே புதிய உடன்படிக்கை, தேவனை நெருங்குதல், உண்மை, உத்தமம் இந்த வார்த்தைகள் இந்த நிருபத்தில் பல இடங்களில் அடிக்கடி குறிப்பிடப்படுகின்றன. சரி, இப்பொழுது இந்த 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். நம்பிக்கை, மேன்மை பாராட்டல், இதை பார்ப்பதற்கு முன்பு நாமே அவருடைய வீடாயிருப்போம். தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடு கல்லும் கட்டிடமும் இல்லை. தேவ மக்கள்தான் தேவனுடைய வீடு. உன்னதமானவர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசமா இரார். ஜீவனுள்ள கற்களை போல் ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தேவ மக்கள்தான் தேவனுடைய வீடு, தேவ மக்கள்தான் தேவனுடைய மாளிகை, தேவ மக்கள்தான் தேவனுடைய பண்ணை. கல்லும் கட்டிடமும் தேவனுடைய வீடு அல்ல என்பது வேதம் முழுவதும் ஆணித்தரமாக சொல்லப்படுகிறது. கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் தேவன் வாசமாய் இரார். நாமே தேவனுடைய வீடு. ஒன்று, இது நான் வலியுறுத்துவது ஆசிரியரை போல, உங்கள் நம்பிக்கையையும் நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார். இதுதான் ஆசிரியர் வலியுறுத்துகிறார். இந்த ஆசிரியர் சொல்லக்கூடிய இந்த நம்பிக்கை என்பது ஹோப் அல்ல. ஹோப், எதிர்காலத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மீண்டும் திரும்பி வருவார், அந்த நம்பிக்கை குறித்து பேசவில்லை. ட்ரஸ்ட், கான்பிடன்ஸ். ஒரு மனிதன் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையை இழந்து விட்டோம், அந்த மனிதனை நாம் மதிக்க மாட்டோம், அவனை குறித்து உயர்வாக கருத மாட்டோம். பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி, சகோதர சகோதரிகள், சமுதாயத்திலே வேலையாள், வேலைக்கு அமர்த்துகிறவர், இரு நபர்களுக்கு இடையே ஒருவர் மேல் ஒருவருக்கு நம்பிக்கை இல்லை என்றால், ட்ரஸ்ட், கான்பிடன்ஸ் இல்லை என்றால், அவர்களை குறித்து நாம் உயர்வாக கருத மாட்டோம், அவர்களை குறித்து நாம் மேன்மை பாராட்ட மாட்டோம். ஒரு மனிதன் மேல் நம்பிக்கை இற்று போனால் அவன் பரலோகத்தையே திறந்து காண்பித்தாலும் அது மற்றவனுக்கு நரகமாகத்தான் தோன்றும். ஒரு மனிதன் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் அவனுடைய சொற்கள், செயல்கள் எல்லாமே கேள்விக்குரியதாக மாறிவிடும். இவன் நம்பத்தக்கவன் அல்ல, இவன் நம்பிக்கைக்குரியவன் அல்ல என்ற எண்ணம், என்ற விஷ வித்து ஒரு மனிதனுடைய இருதயத்தில் எங்கோ ஒரு மூலையில் விழுந்து விட்டால் அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம்.
அவன் பேச்சை ஒரு பொருட்டாய் கருத மாட்டோம். ஆசிரியர் எபிரேயருக்கு சொல்கிறார், நீங்கள் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையையும் அந்த நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் இவர் அறிக்கை பண்ணினீர்கள். அப்போஸ்தலர் என்று, பிரதான ஆசாரி என்று அறிக்கை பண்ணினீர்கள். தேவனுடைய வார்த்தை, தேவகுமாரன் என்றெல்லாம் அறிக்கை பண்ணினீர்கள், விசுவாசித்தீர்கள். இந்த நம்பிக்கையை வைத்துதானே அவர் மேல் மேன்மை பாராட்டினீர்கள், அவரை மதித்தீர்கள், அவர் கனத்துக்குரியவராக, மதிப்புக்குரியவராக. இதை நீங்கள் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருந்தால் நீங்கள் தேவனுடைய வீடாயிருப்பீர்கள். நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். எங்களுடைய பதிவு எண் இருக்கையிலே தெளிவாக பதித்தாகிவிட்டது. இந்த முடிவு பரியந்தம் நிலைத்திருத்தல் என்ற எண்ணம் வேதம் முழுவதும் இழையோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வலியுறுத்துகிறார். வேதம் வலியுறுத்துகிறது. யாத்திராகமம் 35-40 வரை உள்ள 6 அதிகாரங்களிலே மோசே உண்மை உள்ளவன், உத்தமமானவன் என்பதை குறிக்கக்கூடிய 22 குறிப்புகள் இருக்கின்றன. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பிரியாவிடை கடிதத்தை தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, அதுதான் அவருடைய பிரியாவிடை கடிதம். இந்த உலகத்தை விட்டு போகிறான். அந்த பிரியாவிடை கடிதத்திலே, நான் எத்தனை கட்டிடங்களை கட்டினேன் தெரியுமா, நான் எத்தனை கூட்டங்கள் நடத்தினேன் தெரியுமா, நான் எத்தனை கட்டுரைகள் எழுதினேன் தெரியுமா, நான் எத்தனை நாடுகளுக்கு பயணம் செய்தேன் தெரியுமா, நான் எத்தனை பிரசங்கங்கள் செய்தேன் தெரியுமா என்றெல்லாம் பட்டியல் போடவில்லை. சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், முடிவு பரியந்தம், முடிவு வரை நான் உறுதியா நிலைத்திருந்தேன், ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன், என் போராட்டத்தை போராடி முடித்தேன் என்று தன்னுடைய பிரியாவிடை கடிதத்தில் கொள்கிறார். எபிரேயர் ஆசிரியர் சொல்கிறார், முடிவு பரியந்தம் உறுதியா நிலைத்திருந்தால் நீங்கள் தேவனுடைய வீடாயிருப்பீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 7:21 இப்படி சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. பல யூதர்கள் ஆண்டவராய் இயேசுவை விசுவாசித்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீடராயிருப்பீர்கள். யோவான் 8:31. தம்மை விசுவாசித்த யூதர்களை சொன்னார். என்னைத்தான் விசுவாசித்து விட்டீர்களே, இதற்கு பேர் என்ன நிலைத்திருக்கிறது, முடிவு வரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பது, என் மேல் வைத்திருந்த the trust, இந்த கான்பிடன்ஸ், அதை ஒருமுறை வைத்து விட்டீர்களே, இல்லை, நிலைத்திருந்தால் மெய்யாகவே சீடராயிருப்பீர்கள். எனவே இந்த நம்பிக்கை என்பது நம்பகத்தன்மை, நம்பத்தக்கவன், உண்மையுள்ளவன். இந்த ஆசிரியர் சொல்லுகிறார், இயேசு உண்மையுள்ளவராயிருந்தார், மோசே உண்மையுள்ளவராயிருந்தார், நீங்கள் உண்மையுள்ளவர்களா? நீங்கள் நம்பத்தக்கவர்களா? நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களா? நம்பகத்தன்மை இழந்து விட்டால் அங்கே பதற்றம், பயம், பலவீனம் எல்லாம் வந்துவிடும். எனவே ஆசிரியர் இங்கு குறிப்பிடக்கூடிய நம்பிக்கை என்பது எதிர்கால நம்பிக்கை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார், அதை சொல்லவில்லை. ட்ரஸ்ட் அண்ட் கான்பிடன்ஸ். இந்த நிலம் சரியாக இருந்தால் அந்த நிலத்தில் முளைக்கக்கூடிய செடி, மரம், இவைகளுடைய கனிகள் சரியாக இருக்க வேண்டும். எனவே இந்த நம்புதல் என்பதற்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வசனங்கள் கொடுத்திருக்கிறேன். இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. ட்ரஸ்ட், இவன் நம்பத்தக்கவன், அதுதான் இதனுடைய பொருள். ஆபிரகாமை குறித்து தேவன் சொல்லுவார், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. நாம் எல்லாரும் ஒரு நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்திப்போம் முகமுகமாய். அப்போது அவர் நம்மளை கேட்கும்போது, நீ எவ்வளவு கூட்டங்கள் நடத்தினாய், எவ்வளவு கட்டிடங்களை கட்டினாய், நீ எவ்வளவு மாநாடுகள் போட்டாய், நீ எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்தாய், நீ எத்தனை பிரசங்கங்கள் செய்தாய், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, ஆர் யூ ஃபெய்த்ஃபுல், ஆர் யூ ட்ரூத்ஃபுல், முடிவு பரியந்தம். இந்த கொலோசியர் 1:21, 22, 23 நான் வாசிக்க விரும்புகிறேன்.
வாசிப்போமா யாராவது ஒரு ஆள்? நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஆ, ஸ்திரமும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். எபிரேயர் ஆசிரியர் சொல்லக்கூடிய அதே வார்த்தைகளை பயன்படுத்துகிறாருங்க அப்போஸ்தலன். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல். இந்த எபிரேயர் ஆசிரியர் சொல்லுகிறார் இல்லையா, நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமேனால் நீங்கள் அவருடைய வீடாயிருப்பீர்கள் என்ற அதே கருத்தை, அதே வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். கேட்கலாம், அப்படியானால் நம்ம கிரியைகளினால் ரட்சிக்கப்படுகிறோமா? இல்லை இல்லை இல்லை, கிரியைகளினால் ரட்சிப்பு உண்டாவதில்லை. ஆனால் ரட்சிப்பு கிரியை செய்யும். நான் இளவரசனைப் போல நடப்பதனால் இளவரசனாக மாறவில்லை, நான் இளவரசனாக இருப்பதால் இளவரசனைப் போல் வாழ்கிறேன். நாம் ரட்சிக்கப்பட்டதால், தேவனுடைய மகனாக பிறந்ததால் நாம் தேவனுடைய மகன்களாக வாழ்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறதுனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். முடிவு பரியந்தம் நிலைத்திருத்தார். இந்த வசனங்களை நாம் வாசித்து முடித்துக் கொள்வோம். நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு, இது எபிரேயர் நிருபத்திலே பல இடங்களில் வருகிறது. 2:1 கேட்டோம். நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். 3:14 நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகிய கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். இதோ 6:12 உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். 10:23 நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். 10:35 ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:13 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 5 கேள்விகளோடு நான் முடித்துக் கொள்கிறேன். 1, தேவ மக்களோடு நம்முடைய உறவு பிரதிபலிக்கிறதா என்றால் பரம அழைப்புக்கு பங்குதாரர்கள் நாம், பரிசுத்த சகோதரர்கள். அப்படியானால் தேவ மக்களோடு என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது? 2வது, தேவனுடைய வீட்டிலே மோசேயின் பங்கு என்ன, இயேசுவின் பங்கு என்ன, என் பங்கு என்ன? நான் முழுமை உள்ளவனா? இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர், பிரதான ஆசாரியர், அதனால் எனக்கு என்ன? 4, விசுவாசத்தை நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆசிரியர் கூறுகிறாரே, இது உற்சாகமா, எச்சரிக்கையா? 5, யாரை நான் உன்னிப்பாக கவனிக்கிறேன்? முடித்துக் கொள்கிறேன். அடுத்த வாரம் தொடர்ந்து. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, உண்மையுள்ள அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் நீர் எங்களுக்கு இருப்பதற்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம். தேவனிடமிருந்து எங்கள் ரட்சிப்பின், மாபெரும் ரட்சிப்பின் நற்செய்தி என்ற வார்த்தையை எங்களுக்கு கொண்டு வந்த, செய்து முடித்த அப்போஸ்தலனாய் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் உண்மையுள்ள அப்போஸ்தலனாய் அந்த மாபெரும் ரட்சிப்பின் செய்தியை, நற்செய்தியை கொண்டு வரவில்லை என்றால் ஆண்டவரே, நாங்கள் மரண பயத்தில் எங்கள் ஜீவிய காலமெல்லாம் அடிமைகளாக இருந்திருப்போமே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, தேவனிடத்தில் நாங்கள் அணுகுகிறதற்கு, நெருங்குவதற்கு, சேருவதற்கு ஒவ்வொரு நாளும் வழிவகுக்கின்ற பிரதான ஆசாரியனாய், உண்மையுள்ள ஆசாரியராய் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, மோசேயைப் போல் தேவனுடைய வீட்டின் மேல் நீர் குமாரனாய் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். நீர் நம்பத்தக்கவர், நாங்கள் பற்றுறுதி கொள்ளத்தக்கவர், உண்மையில் நாங்கள் தைரியம் கொள்ள முடியும். ஆண்டவரே, ஒரு நாளும் நீர் எங்களை கைவிடுவதில்லை. ஒருபோதும் உண்மையில் நாங்கள் வைத்த நம்பிக்கையோ பற்றுறுதியையோ தைரியத்தையோ நீர் ஆண்டவரே ஏமாற்றுவதில்லை. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியராய், கைதூக்கி உதவ வல்ல உண்மையுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கிறவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அதே உண்மையை தேவ மக்களாய் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றீர். ஆண்டவரே, நீர் வாஞ்சிக்கின்ற அந்த உண்மையும் உத்தமம் உள்ள மக்களாய் நாங்கள் வாழ, நிலைநிற்க நீர் எங்களை பலப்படுத்துவீராக. கர்த்தராகிய இயேசுவே, அழியாத அன்புடனே உண்மையில் அன்பு கூற, உம்மை நம்ப, உம்மை பற்றிக்கொள்ள
உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு உண்மையை உருவாக்குவீராக. அப்படிப்பட்ட குணத்தை, திடமான குணத்தை எங்களுக்குள் உருவாக்குமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.